வருகின்ற வியாழக்கிழமை 27ஆம் தேதி நகரமன்ற சிட்டி முனிசிபாலிட்டி அலுவலகத்துக்கு முன்னால் அன்று அவை கூடுகிறது. தளபதி அவர்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ண சொல்லி இருக்கிறார், டைரக்ட் டெலிகாஸ்ட். அப்படி பண்ணலாம் தர்ணா போராட்டம் நடைபெறும். அதனால இயக்க அன்பர்கள் தவறாது எல்லாரும் கேஜிஎஃப் சிட்டி முனிசிபாலிட்டி அருகாமையில 27ஆம் தேதி காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துடணும்னு கேட்டுக்கொள்ளுகிறோம். அதோடு ஏப்ரல் 14 குறித்து அடுத்த அறிக்கையில உங்களுக்கு விரிவாக தெரிவிக்கப்படுகிறது. கிளைக்கழகம் தலைவர் அவர்களுடைய திருக்கரங்களால் உருவாக்கப்படுகிறது. அங்கே முதலாக நம்முடைய ஆர்பிஐ கொடி பறக்க விடப்பட்டு விட்டது. நம்முடைய பெருந்தலைவருடைய அந்த பேனராக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல தலைவர் அவர்களை அடிக்கடி அங்கே அழைத்து அவரை விழாக்கள் ஏற்படுத்த நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தின விழாவிலே கூட தலைவர் அவர்களுடைய திருக்கரங்களால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டையும் அங்கே செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால இப்பொழுது மாலை போட்டோம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் தலைவர் அவர்களுடைய கருத்தை பலப்படுத்த வேண்டும் என்று அதே ஒரே நம்பிக்கையில் வந்திருக்கிறோம். இப்பொழுது DKLE ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பாக அதனுடைய தலைவர் ஆனந்தன் அவர்கள் இப்பொழுது திருவுருவ நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் மாலை அணிவிக்க அழைப்பு விடுப்பதற்கு முன்னாலே தலைவர்களுக்கு இந்த ஒரு மரியாதையை செலுத்தி அவர்கள் விஜயம் தர வேண்டும் ஏப்ரல் 14ஆம் தேதி என்று அவரை அழைப்பதற்காக வந்திருக்கிறார். ஆகினாலே பெருந்தலைவர், தேசிய தலைவர், அசைக்க முடியாத தலைவர், உன்னதமான தலைவர், வலுவான தலைவர், சிங்க தலைவர், சங்க தலைவர் எஸ் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு தலைவர் அவர்கள் மற்றும் பால்ராஜ் அவர்கள் இந்த கிருஷ்ணன் அவர்கள் வர வேண்டும், மாலை அணிவிக்க முன்னால் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ராஜேந்திரன் அவர்கள் பொன்னாடை போற்றி பால்ராஜ் பொன்னாடை போற்றி ஆனந்தனும் துரை ராஜேந்திரன் அவர்களும் பொதுச் செயலாளர் முருகையன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் வந்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய கிருஷ்ணன் அவர்கள் எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நம்முடைய அறிவுஜீவி ஐயா அவர்கள் எஸ்ஆர் ஐயா அவர்கள் அங்கே வருகை தருகிற வேலையிலே ஒருத்தர் கூட அப்சென்ட் ஆகக்கூடாது. நீங்க அங்க வந்துக்கிறவங்க மொத்த பேரும் வரணும், மற்றவங்க எல்லாம் கூட்டு வரணும், வராதவங்க எல்லாம் அப்படின்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக் கொடுக்கிறோம். அதே போன்று DK பஞ்சாயத்துலயும் எலெக்ஷன் வருது. அங்கேயும் நம்மளுடைய RPI கேண்டிடேட் ஃபீட் பண்ணி நம்ம வின் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் செய்திருக்கிறோம். நீங்களும் அதே போல செய்யுங்க. அப்பதான் நம்மளுடைய தலைவருடைய கருத்தை பலப்படுத்தும். பப்ளிக் மீட்டிங் பத்தி அப்புறம் உட்காந்து பேசலாம். நெக்ஸ்ட் மீட்டிங்ல பப்ளிக் மீட்டிங் வைக்கலாமா வேணாம்ன்றது